பூந்தமல்லியில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்து வரப்பட்ட 1 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பணப்பட்டுவாடாவை தடுக்க தேர்தல் ஆணையம் சார்பில் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனை செய்து வருகின்றனர். அந்த வகையில் பூந்தமல்லி நெடுஞ்சாலை பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்ட போது உரிய ஆவணங்கள் இல்லாமல் தனியார் நகைக்கடை, துணிக்கடைகளில் விற்பனையான பணத்தை எடுத்து சென்று வங்கிகளில் டெபாசிட் செய்வதற்காக எடுத்துச் செல்லப்பட்ட 1 கோடி ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் உரிய ஆவணங்களை காண்பித்த பிறகு ஒப்படைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உரிய ஆவணங்கள் இல்லாமல் பூந்தமல்லியில் 1 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது அப்பகுதியினரிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.